ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நெல்லிக்காயில் ஒரு அருமையான இட்லிங்க. அருமையான டிஃபனாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் இட்லியும். நம்ம ரொம்ப நேரமும் இது எடுத்துக்க வேண்டியதில்லை. அரைச்சி முந்தி நாள் ஊற வைக்கிறது அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பிஃபோர் 1 hour பிஃபோர் நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணால் போதும். காலையில் ஏந்திரிச்ச அப்புறம் அரிசியை ஊற வச்சாலும் நம்ம 8 மணி 8:30 மணிக்கு டிஃபன் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செய்வீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் செய்வீங்க. நாம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த இட்லிக்கு என்ன, நெல்லிக்காய் இட்லிக்கு நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1/4 கப் அளவுக்கு அவல், இது ரெண்டும் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. நம்ம 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம், தப்பு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு நெல்லிக்காய், 1/4 கப்பு அவல். இப்போ இது ரெண்டும் கழுவி ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்ம உங்களுக்கு அளவு பார்த்துக்கோங்க. நான் இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கிற பெரிய நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். 3 நெல்லிக்காவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ அரிசி எடுக்கிறதுல பாதி அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நம்ம இதை நெல்லிக்காவை ஃபர்ஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நம்ம சட்டுன்னு செஞ்சுக்கலாம், கஷ்டமே இல்லை. நம்ம ஊற வைக்கிறது மட்டும்தான், மற்றபடி இது செய்யறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அரைச்சி நம்ம உடனே இட்லி வைக்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இதுல நெல்லிக்காய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா அளவுக்கு போடணும். இப்ப நான் இதுக்கு கிரீன் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுலயே நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 கப் அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம ரன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி இட்லி தட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது போல ரன் பண்ணிட்டு நாம இதெல்லாம் இதுல சேர்த்துக்கணும். இட்லி மாவு நம்ம இட்லி வைக்கிற கன்சன்ட்ரேஷன்லயே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட தண்ணியா இருக்கக்கூடாது. அரைக்கும் போதும் நம்ம ஓரளவுக்கு நொய்யா இருந்தா நல்லா இருக்கும் இட்லிக்கு. இப்போ நம்ம இதை மிக்சிக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை பாருங்க, இந்த அளவுக்கு நொய்யா இருக்கணும், தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு நொய் இருந்தது அப்படின்னா நம்ம சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இப்போ நம்ம மிக்சி கழுவி அதை ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டாக போயிடும். 1/4 டம்ளரை விட கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கிற பதத்துக்கு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நம்ம இதில் அவல் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம உடனே வைக்கிறதுக்கோசம் கொஞ்சோண்டு சோடா உப்பு, குக்கிங் சோடா நான் 1 சிட்டிக்கை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம உடனே கலந்து ரெடி பண்ணலாம். இப்போ இது கலந்து வச்சுட்டு இதுக்கு தாளிக்கணும். பாருங்க, இது திக்னஸ் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு இட்லி வதவதான் ஆயிடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இது கரெக்டான திக்னஸ்ல இருக்கு, கரெக்டான இதுல இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கடுகு தாளிச்சு கொட்டாச்சு. கருவேப்பிலை சன்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா சன்னமாக இதில் கட் பண்ணி கூட நீங்கள் போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நம்ம இதை இட்லி வச்சிடலாம். தட்டுக்கு இட்லி எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு 10 to 12 இட்லி நம்ம இட்லி சைஸுக்கு தகுந்த மாதிரி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா டக்குன்னு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஊர்லேருந்து வந்தோம்னா கூட, வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, அரிசி அரைச்சோமா டக்குன்னு ஊற வச்சு நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு காஃபி குடிக்கிற நேரத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் இட்லி பிளேட்ஸை பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வைக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று இடிக்காம திருப்பி இது மாதிரி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் இட்லி வைக்கும்போது தண்ணி கொதி வந்தப்புறம் நம்ம இட்லி வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா உப்பி நல்லா வரும். இப்போ இது ஸ்டீம் வந்த அப்புறம் 8 to 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாருங்க, அருமையாக வந்திருக்கு. நம்ம இதை இறக்கி வைக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, அருமையான நெல்லிக்காய் இட்லி ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையாக சாஃப்டாக இருக்கும். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லியும். நாம பெருசாக ஒன்றும் இதுக்கு தேட வேண்டியதும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இந்த சட்னியை பற்றி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். இதில் தேங்காயும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்டான அருமையான ஒரு டிஃபரெண்டான டிஃபனாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தடவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறுபடியும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பார்க்கும்போது எனக்கு லைக் மட்டும் போடுங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ண எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இன்னும் வெரைட்டிஸாக ஹெல்த்தியாக உங்களுக்கு காமிப்பேன். நானும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.